வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். வெஜிடபிள் சாலட் காலையில் சாப்பிட 11 மணி போல் சாப்பிட்றதுக்கு இது எனி டைம் சாப்பிட்லாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது லஞ்சுக்கு இந்த சாலட் எடுத்துக்கலாம். இதில் கொண்டக்கடலை சீஸ் செய்கிறதுனால நல்ல பசி தாங்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு ஒரு ஸ்பைஸ் மிக்ஸு, இந்த சாலடு ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம்ல, அது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம், நல்ல பெரிய எலுமிச்சம்பழ ஜூஸு, அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரிகானோ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஸ்டர்டு சாஸு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்சு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங், சாலடுக்கு ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நாம் அதை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆலிவ் பிக்கிள்ஸ் வச்சுக்கிறோம். அடுத்து குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். குக்கும்பர் சேர்த்துக்கலாம். தோலை சேர்த்துக்கலாம். டொமேட்டோஸ் நல்ல ஜூஸியாக இல்லாததாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த பெங்களூர் டொமேட்டோஸ், அதை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு சால்ட்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்குறோம். அந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த அளவெல்லாம் நம்ம விருப்பத்தை பொறுத்து நாம் எடுத்துக்கலாம். ஃபெட்டா சீஸு அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம், துருவி எடுத்துருக்குறோம். அதுவும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் கலந்துக்கலாம். ஆனியன் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்பைஸ் மிக்ஸு, சாலட் ட்ரெஸ்ஸிங்காக ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த ஸ்பைஸ் மிக்ஸை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது நாம் இந்த எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ்க்கு இந்த நம்ம மிக்ஸ் பண்ண அளவு சரியாக இருக்கும். அதனால் நம்ம அதை ஃபுல்லாகவே இதில் ஊற்றிடலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் அந்த அளவை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக இதை சேர்த்தாச்சு. இதில் நாம் இப்போ லெட்டூஸ் மட்டும் இதில் சேர்க்கணும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட லெட்டூஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம லெட்டூஸ்க்கு பதிலாக முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த லெட்டூஸை இது மேலே நல்லா தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து நாம் சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, வெஜிடபிள் சாலட் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நாம் அந்த வெஜிடபிள்ஸை தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஸ்பைஸ் மிக்ஸு, இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்னு சொல்கிறோம், அதை தனியாக கலந்து வச்சுக்கிறோம். இதை எப்போ நாம் சர்வ் பண்ணுறோமோ அல்லது நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் இது ரெண்டையும் நாம் கலந்துக்கணும். இல்லைன்னா கலந்து வச்சிட்டோன்னா அது தண்ணி விட்டு போயிடும். தண்ணி மட்டும் தனியாக அங்கே இருக்கும். அதனால் நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அல்லது எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் ரெண்டையும் கலந்துட்டு நாம் சர்வ் பண்ணும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி நாம் லைனாக அழகாக டெக்கரேட்டிவாக அடுக்கிட்டு இந்த ஸ்பைஸ் மிக்ஸை அது மேலே ஊற்றிட்டோன்னா என்ன மாதிரி வெஜிடபிள்ஸு யாருக்கு தேவையோ அவங்க கூட அதை தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. இது எனி டைம் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ எடுத்துக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.